21/9/2016 இன்றைய முரளின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் பாபா நினைவில் இருக்கிறதுக்காக சைகையினால் உணர்த்தி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருந்தார். மாதாஜி பாபா நினைவில் இருக்கிறீங்களா? மாதாஜி பாபா நினைவில் இருக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் நினைவில் இருக்கிறீங்க? அப்படி அந்த இதில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. பாபா நினைவில் இருக்கிறீங்களா? அப்போ தான் அதன் மூலமாக தான் முன்னேற்றமே நமக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகம் தான். அப்போ நீங்கள் நடுவில் சந்திக்கிறீங்க அப்படின்னா, கடைக்கு போகும்போது கூட இன்னொரு மாதாஜி பார்க்குறீங்கன்னா, மாதாஜி நான் இது வரைக்கும் 4 மணி நேரம் நினச்சிக்கேன், நீங்கள் எவ்வளோ நேரம் நினச்சிங்க? அவங்க நினைக்கலாம், ஐயோ 4 மணி நேரம், சரி நம்ம நினைக்கணும்ட்டு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அப்படின்னு நீங்கள் செய்கை கொடுத்துட்டு எச்சரிக்கை கொடுத்துட்டே போங்க. டைம் கம்மியாக இருக்கும் மாதாஜி, நினைங்க மாதாஜி, பிரச்சனை இருக்கும் தான், அதெல்லாம் விட்டுருங்க. நாம் இதை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் தான் நமக்கும் முன்னேற்றம், மற்றவங்களுக்கும் முன்னேற்றம். அப்படி முன்னேற்ற மாட்டேங்குது. கேள்வி: பாபாவுக்கு சமமாக ஞானம் நிறைஞ்சவராக ஆகக்கூடிய குழந்தைங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய தாரணைகளை சொல்லுங்கள். ஞானம் நிறைந்தவராக ஆகக்கூடிய குழந்தைங்க வாழ்க்கையில் என்னென்ன அடையாளங்கள் இருக்கும், தாரணைகள்? அதுக்கு பதில், ஞானம் நிறைஞ்ச குழந்தைங்க எதுக்காவது அழுவாங்களா? புன்சிரிப்போடு இருப்பாங்க. ஒருபோதும் எந்த விஷயத்திலையும் அவங்களுக்கு அழுகையே வராது. எது நடந்தாலும் இது புதுசு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஞானம் நிறைந்தவராக, அதாவது அழுகையற்றவர்களாக ஆகிறார்களோ, யார் அப்படி ஆகிறாங்களோ, ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியற்றவராக யார் ஆகிறது இல்லையோ, அவங்களுக்கு தான் சொர்க்கத்துடைய ராஜ்ய பதவி கிடைக்கும். பாருங்க, ஞானம் நிறைஞ்ச குழந்தைங்க அழ மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காகவும் அமைதியை இழக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்ற உணர்வுல இருக்கிறவங்களுக்கு தான் ராஜ்ய பதவி கிடைக்கும். யார் அழுதாங்களோ அவங்க இழந்தாங்கன்றது. அதுக்கிட்ட இழந்துட்டீங்கன்றது. ஐயோ இப்படி ஆச்சுன்னா அங்கே பதவி குறைச்சிக்கிட்டு வரேன்னா, ஐயோ அப்போ ஞானம் இல்லை, எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே உங்கள் நன்மைக்கு தான் இருக்குது. அப்போ நீங்கள் அழுறீங்கன்னா இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஞானம் நிறைஞ்ச குழந்தை எப்படி இருக்கணும்? எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், இல்லையா? அழுறவங்க தங்களுடைய பதவி இழக்கிறாங்க. ராஜாவே அழுதுட்டு இருந்தால் பிரஜைகள் எங்கே போவாங்க, இல்லையா? ராஜாவாகனா அழுகிற சமஸ்காரமே நமக்கு இருக்கக்கூடாது. பாடல்: உங்களை அடைந்ததால் உலகத்தையே அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, நீங்களே பாடின பாடலை கேட்டீங்க. குழந்தைங்களுக்கு தெரியும் நாம் யார் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோன்னு. பாப்தாதா 2 பேருமே, இல்லையா? 2 பேர் முன்னாடியுமே இருக்கிறோம். அதனால தான் குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்ககிட்ட அடைஞ்சோம் பாருங்க அந்த ராஜ்ய பதவியை, அதை இப்போ மீண்டும் அடைஞ்சிட்டு இருக்கோம். புதுசு எதுவுமே கிடையாது, எங்களுது தான் அது. ராவணன் ஏமாத்திட்டான், மீண்டும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். சத்தியுகத்தில் உன்னை அடைந்து உலகத்தை அடைந்தேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சங்கமிகத்தில் மட்டும்தான் நீங்கள் பாட முடியும். ஏன்னா இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் எங்கே? வீட்டில் உட்கார்ந்தபடியே வேலை செஞ்சுக்கிட்டே எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. எப்படி? நினைவின் மூலமா. வேற ஒன்றுமே கிடையாது. பாபா நினைக்கிறீங்க, நான் அது ஆக போகிறேன், மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா மேலே இருந்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்? இங்கே நடிக்க 84 பிறவி. இப்படி இருந்த நான் இப்போ பிறவி எடுக்க தேக உணர்வு வர வரை கீழே இறங்கிட்டேன். மீண்டும் நான் அந்த மாதிரி ஆகுறேன். அந்த இது சுற்றிக்கிட்டே இருக்கணும். பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சென்டரில் கூட அறிவுரை கிடைக்கிது, தந்தையை நினைவு செய்யுங்கன்னு. ஏன்னா நாம் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிட்டு இருக்கிறோன்றதை நினைவில் வைக்கணும். பாபா நினைங்க. ஏன் நினைக்கணும்? உலகத்தின் எஜமானர்களாக ஸ்ரீ நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம். நினைக்க புது விஷயம் எதுவுமே கிடையாது. கல்பமாக இந்த உலகத்தின் ராஜ பதவியை நாம் அடைய தான் செய்கிறோம். புதுசாக யாராவது இந்த ஞானத்தை கேட்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
வந்தோடனே அவங்களுக்கு என்ன தெரியும், டக்குன்னு வந்து உட்கார வச்சுட்டு பாபா பாபா சொன்னார் இங்கே வாணியை படிப்போம். எதிர சிவபாபா ஃபோட்டோ இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு இவரை தானே தெரியும், இவரை தப்பா அவங்க சிவன் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க, பிரம்ம பாபா சிவபாபான்னு சொல்கிறேன்ட்டு. இப்போ சிவபாபா வந்து ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மானா என்ன? உடல் இல்லாத வெறும் ஆத்மாவுடைய தந்தை தான் சிவபாபா. ஆத்மா நிராகார் அப்படின்னா பரமாத்மாவுக்கும் உடல் கிடையாது. சாக்கார வடிவம் எடுக்காத வரைக்கும் ஆத்மாவை நிராகார்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நிராகார உலகம். எது நிராகார உலகம்? பரந்தாமல அங்கே உடல் கிடையாது. இப்போ குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? நிராகாரன்னு புரிஞ்சுக்கோங்க. உடம்பு இருக்கிற உணர்வே வேண்டான்றது இல்லையா? உடம்பு செத்துட்டார், மர்ஜீவா வாழ்க்கை. அப்போ வெறும் ஆத்மாவே நீங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பேய் தெரியுமே, அது ஒளி உடலை தெரியும், நம்ம ஸ்தூல உடலை தெரியும். ஆனால் இது நம்மளுக்கு கிடையாதுன்ற அந்த உணர்வில் இருக்கணும். இப்போ ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, நாம் இந்த ஞானத்தை யார்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம்? உடல் இல்லாத அந்த எல்லையற்ற சிவத்தந்தை கிட்ட இருந்து. அவருக்கு நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுனால அவர் டீச்சர் இல்லையா? டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. எதுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக. நீங்கள் தான் அந்த ராஜ்யத்தில் இருந்தீங்க, இப்போ இழந்துட்டீங்க, மீண்டும் வாங்க, ஆத்மனுக்கு வாங்க வாங்க வாங்க. ஆனால் மாயா என்ன பண்ணோம்? மீண்டும் மீண்டும் உங்களை தேகம் நம்ப வச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த ஆன்மீக எச்சரிக்கை தான் உங்களுக்கு முதல்ல கிடைக்குது. என்ன எச்சரிக்கை? பாபா நினைவில் இருங்க. எல்லையற்ற தந்தையுடைய நினைவில் மட்டும் நினைவில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. சைகை கூட கொடுக்குறாங்க, பாபாவுடைய நினைவில் இருங்க, வேறு எங்கேயுமே உங்கள் புத்தி போகக்கூடாதுன்னு. அதனால தான் ஆத்ம அபிமானி ஆகுங்க தந்தையை நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் அது என்ன ஆத்ம அபிமானின்னா? ஆத்மா ஒலியாக இருக்கும். இப்போ சைக்கிள் ஓட்டுனீங்கன்னா, நல்லா ஸ்பீடாக ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்களா, சைக்கிள் உங்களை ஓட்டுறதானே தெரியாது. நல்லா ஸ்பீடாக ஓட்டினா அதுக்கு சலுன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் உண்மையிலே யார் ஓட்டுனது? ஒரு டைமில் நம்மளே மறந்துடுறோம். அது மாதிரி தான் இந்த உலகம். நாம் ஓட்டிக்கிட்டு இருக்கிற இந்த உடம்புன்ற சைக்கிள் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடுது? இதுவாக தான் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இதுதான் நான் நினச்சிடும். ஓட்டுறவன் நான் இங்கே இருக்கிறேன்றதே மறந்துடும். ஸோ அதை ஞாபகப்படுத்திக்கலாம். நான் தான் இதை இயக்குறேன். தானாக கண்ணு பார்க்கல, நான் சொல்லி பார்க்கல. தானாக காது கேட்கல, நான் சொல்கிறதுல கவனம் போகுது. அப்படி ஆத்மான்னு நிச்சயப்படுத்திட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. அவர் அனைவருடைய பாவங்களையும் அழிக்கக்கூடிய பதித்த பாவனர் தந்தை. என்னை நினைவு செய்யுங்கன்னு முன்னாடி உட்காந்து சொல்கிறாரு. எவ்வளோ ஈஸியான வழி! பாவத்தை அழிக்கிறதுக்கு இதை விட ஈஸியான வழி உலகத்தில் ஏதாவது இருக்கா? பக்தியில் ஒரு சின்ன ஏதோ ஒன்று நடந்தால் கூட பரிகாரம் பண்ணணுன்ட்டு அதுக்கு 21 நாள் இதை சுற்றி வா அதை சுற்றி வான்னு கஷ்டம்தான். இது எதுவுமே கிடையாது. ஒரு ஒலிப்புள்ளி அப்படியே நினைவு பண்ணிகிட்டே கேளுங்க பார்ப்போம். நினைவு பண்ண முடிஞ்சது தானே, ஈஸி தானே இல்லையா? அப்போ மன்மனாபவன்ற வார்த்தை கூட இருக்குது, ஆனால் யாருமே அதை புரிஞ்சுக்கல. இந்த நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கிறவர் ஒரு தந்தை மட்டும்தான். நாம் ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறோம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணீங்களே, காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, இதெல்லாம் என்னது? சரீர சம்பந்தமான யாத்திரை. உடம்பு இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஆனால் இது புத்தியினால் நீங்கள் படுத்துக்கிட்டே போயிடலாம் பரந்தாமத்துக்கு இல்லையா? இப்போ நாம் ஒன்றும் உலகாயுத யாத்திரிகர்கள் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய யாத்திரை நம்ம பண்ணுறோம். அவங்க லட்சக்கணக்கான செலவு பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஆனால் ஃப்ரீயாக தான் போகிறோம் இல்லையா?
நாம் ஆன்மீக யாத்திரிகர்கள். இந்த நினைவுனால தான் உங்களுடைய விகர்மங்கள் அழியும். நீங்கள் விகர்மாஜித் ஆகிடுவீங்க. விகர்மாஜித் ஆகிறதுக்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இது ஒன்று தான் வழி. பாவங்களை வெல்லணும், விகாரங்களை வெல்லணும். அதுக்கு ஒரே வழி என்னது? ஒன்று விகர்மாஜித் சகாப்தம், இன்னொன்று விகர்ம சகாப்தம். பிறகு விகர்மங்கள் ஆரம்பமாகுது. ராவண ராஜ்யம் தொடங்கிச்சுன்னா விகாரங்கள் ஆரம்பமாயிடுது. இப்போ விகர்மாஜித் ஆகிறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அங்கே எந்த ஒரு விகர்மமும் நடைபெறாது. ஏன்னா அந்த ராவணனே கிடையாது. உலகத்தில் இதை யாருமே தெரிஞ்சுக்கலை. நீங்கள் பாபா மூலமாக எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. தந்தை தான் ஞானம் நிறைந்தவர்னு சொல்லப்படுறாரு. இப்போ பாருங்க, விகர்மாஜித்னா என்ன, விகர்மா சகாப்தம்னா என்ன? விகர்மங்கள் நிறைந்த சகாப்தம் எது? துவாபரயுக கலியுகம். விகர்மாஜித் சகாப்தம் இப்போதுலேருந்து ஸ்டார்டிங். சங்கமிகம், சத்தியுகம், திரேதாயுகம். சங்கமிகம் இப்போ மாறும் அவங்கவுங்கள பொறுத்து. அப்போ ஏன் அது ஆகிறதுக்கு தான் இப்போ முயற்சி செய்யுங்க. விகர்மாஜித் ஆகிறதுக்காக அது மாயஜித்து தான். மற்றபடி அங்கே எந்த விதமான பாவமும் இருக்காது சத்தியுகத்தில். காரணம் ராவணனே கிடையாதுங்கிற விஷயம் உலகத்தில் யாருக்குமே தெரியல. நீங்கள் பாபா மூலமாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. தந்தை தான் ஞானம் நிறைஞ்சவர். அதனால் குழந்தைங்களுக்குத்தானே ஞானம் கொடுப்பாரு. எவ்வளோ இது நம்ம பக்தி கதையை வச்சே சொல்லலாம். சிவனுக்கு நிறைய சிவனடியார்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஞானப்பழத்தை அவர் என்ன சிவனடியார்கள் கொடுத்தாரு? இவருடைய குழந்தை பிள்ளையாருக்கு தான் கொடுத்தாரு. குழந்தைங்களுக்கு தான் ஞானம் கொடுப்பாரு. ஏன்னா அவர் கடல் ஞானம் நிறைந்தவர் இல்லையா? காட்ஃபாதர் அப்படின்னு சொன்னால் கூட, அது அப்பான்னு சொன்னால் கூட அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும் தானே. ஏன்னா அவர் கூட பேர் வடிவத்தில் விடுபட்டவர்களாம் கிடையாது. வடிவம் இருக்கிறதுனால தான் பூஜை செய்கிறாங்க. லிங்கம் வச்சு அவர் பேர் இருக்கிறதுனால தான் அவர் சிவன் கூப்பிடுறாங்க. அவரே பதித்த பாவனர், பாவங்களை அழிக்கக்கூடியவர், ஞான கடல். அந்த பரமபிதா என்ன அர்த்தம்? அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவை ஆத்மாக்கள் நினைவு செய்கிறாங்க. ஆத்மா தான் தந்தையுடைய மகிமை செய்து அவர் சுகத்தின் சாந்தியின் கடலாக இருக்கிறாரு. அப்பா நாள் குழந்தைக்கு கண்டிப்பாக சொத்து கொடுப்பாரு. எந்த அப்பா வேணாலும் இருக்கட்டும் இல்லை, சரீர அப்பாவே கொடுப்பாரு. அப்போ கடவுள் மட்டும் என்ன விட்டுருவாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. யார் இங்கே இருந்துட்டு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இப்போ நினைவு சின்னம் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் ஆகட்டும், ராமர் சிலை, அதுதான் கோயிலாக இருக்குது. ஆனாலும் மகிமையெல்லாம் ஒரு சிவபாபாவுக்கு தான் பாடப்படுது, பூஜையும் நடக்குது. நிச்சயமாக அவர் சரீரத்தின் மூலம் காரியம் செய்கிறார். எதுவுமே செய்யாத ஒருத்தருடைய மகிமை நம்ம பாட மாட்டோம். இப்போ கடவுள் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கணும். ஆனால் உடம்பு இல்லாமல் காரியம் செய்ய முடியாது. ஸோ உடம்பு மூலமாக அவர் காரியம் செஞ்சுருக்கணும். அதனால தான் அவருக்கு அவ்வளோ மகிமை. அவர் எப்பவுமே தூய்மையாக இருக்கிறாரு. தந்தை ஒருபோதும் பூஜாரி ஆகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அழுக்காகிறது கிடையாது. அவர் எப்பவுமே பூஜைக்குரியவராகத்தான் இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, நான் ஒருபொழுதும் பூஜாரி ஆகிறது கிடையாது, நான் பூஜிக்கப்படுகிறேன். பூஜாரிகள் எனக்கு பூஜை செய்கிறாங்க. சத்தியுகத்தில் நீங்கள் எனக்கு பூஜையெல்லாம் செய்யறது கிடையாது. ஏன்? துக்கம் கிடையாது. நீங்களே பூஜைக்குரியவர்களாக ஆகிடுறீங்க அங்கே. அதனால் பூஜை பண்ண மாட்டாங்க. உயர்ந்தவங்களுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. சும்மா ரோட்டில் போகிறவங்க காலில் போய் யாராவது விழுவாங்களா? ஒரு உயர்ந்தவங்க காலில் தான் விழுவாங்க. அப்போ இப்போ ஏன் விழுறாங்க? இப்போ யாருமே நல்லவங்களே இல்லை, எல்லாம் குப்பை தான். ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்த அந்த தேவதைகள் கோயிலில் போய் காலில் விழுறாங்க. சொர்க்கத்தில் ஏன் விழலை? எல்லாருமே உயர்ந்தவங்க இல்லையா? தாழ்ந்தவங்களும் அங்கே கிடையாது. அதனால் அங்கே பூஜையும் செய்கிறது கிடையாது.
பக்தி மார்க்கத்தில் பதித பாவனராகிய தந்தை என்னை நீங்கள் நினைவு செய்கிறீங்க. முதல்ல நீங்கள் செய்கிற பக்தி எப்படி தெரியுமா இருக்கும்? கலப்படமற்ற பக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிவனுக்கு மட்டும் பக்தி. அதன் பிறகுதான் கலப்படம் வருது. நிறைய பேருக்கு பக்தி யார் எதை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பிட்டுறாங்க. பிரம்மா சரஸ்வதியை கூட அந்த சிவபாபா தான் உலகத்தின் எஜமானராக லட்சுமி நாராயணனாக மாற்றுறாரு. ஆனால் தான் பிரம்மாவுக்கு மகிமை கிடையாது, சிவபாபா இல்லையா? உலகத்தை படித்தது பிரம்மான்னுவாங்க பக்தியில். அப்போ அவருக்கு தான் மகிமை இருக்கணும். ஏன் இல்லை? பிரம்மாவே உருவாக்குறது யார்? சிவபாபா. பக்தியின் விஸ்தாரம் பாருங்க எவ்வளவு இருக்குது. விதைக்கு விரிவான விளக்கம் எதுவும் கிடையாது. மரத்துக்கு தான் கிளை, இலை, பூ, காய் இவ்வளோ விதை குட்டி கொண்டு இருக்கு. அது ஒரு விஸ்தாரமே கிடையாது, சாரம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, என்ன நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, போதும், அவ்வளோதான். என்ன நினைவு செய்யுங்க. ஏன் நினைவு செய்யணும்? அதையும் நினைவு செய்யணும். ஏன் நினைவு செய்யணும்? ஆஸ்திக்காக. அதை நினைவு செய்யுங்க. நான் நாராயணாவை எப்படி இருப்பேன் அதை நினச்சி பாருங்கள். நான் போகிற இடம் எப்படி இருக்கும். அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே கனவு காண்றானுங்கள்ல, அமெரிக்காவில் எப்படி இருக்கும், இதை பண்ணோம் அதை பண்ணலன்ட்டு. சொர்க்கத்துக்கு போகிறோம், ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். பாபா மட்டும் ஏதோ கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கிறோம். ரெண்டுத்தையும் நினைவு செய்யணும், அப்போ தான் போதை இருக்கும். எப்படி மரம் விரிவடைந்து உள்ளது அந்த மாதிரி பக்திக்கும் கூட ரொம்ப விரிவாக்கம் இருக்குது. ஞானம்ங்கிறது விதை. விதையே எங்கள் கையில் வந்துச்சு. நாங்கள் நினச்சா அதில் வந்து மரத்தை உருவாக்க முடியும். எங்களுக்கு மரத்தில் இருக்கிற கிளையெல்லாம் தேவையில்லை. கிளையெல்லாம் பக்தி இல்லையா? எப்போ உங்களுக்கு ஞானம் கிடைச்சதோ அப்போ தான் நீங்கள் சத்கதி சொர்க்கத்தை அடைகிறீங்க. நீங்கள் ஒன்றும் இங்கே மண்டையை உடச்சிக்க வேண்டியெல்லாம் இருக்காது. அங்கே தான் இது எப்படி இதனாலேயே மனிதர்கள் அடிச்சுக்கிறாங்களே, இது எப்படி உண்மையாக இருக்கும், இதெல்லாம் யாராவது பிரம்மகுமாரி ஞானத்தினால உலகத்தில் அடிச்சுக்கிறாங்களே? கிடையாது இல்லை. உலகத்திலே அப்படி அடிக்காத அமைதி தான். வெட்ட வந்தால் கூட அமைதியாக தான் இருக்கும். அதுதான் இங்கே போதிக்கிற ஞானமே. அதனால் இங்கே மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஞானம் பக்தின்னு ரெண்டு இருக்குது தானே. சத்யுகம் திரேதாவில் பக்தியின் மரம் கிடையாது. அடுத்த அரை கல்பம் தான் இந்த பக்தியோடைய மரம் வளருது. எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லையா? இந்துக்கள் ஆரம்பத்தில் கறிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் உண்ணாவிரதம், விரதம் என்னென்னமோ பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் போய் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. முஸ்லீம்கள் 5 வேளை தொழுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு முறை இருக்குது. நிறைய பிரிவு வர நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. பக்தியோ எவ்வளவு பெரியது. ஆனால் ஞானம் பார்த்திங்கன்னா எல்லா மதத்துக்கும் ஒன்று தான். என்னது? இறைவனை நினைவு செய்யுங்க அப்படிங்கிறது தான். இப்போ தந்தையை நினைவு செய்யுங்க. தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்தி நினைவுக்கு வரும். இதுதான் பெரிய விஷயம். பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரமாத்மா உங்களுக்கு ஞாபகம் வருவார். பரமாத்மா ஞாபகம் தான் கண்டிப்பாக அவர் கொடுக்குற ஆஸ்தி நினைவு வரும். சூப்பர் தானே இல்லையா? அப்போ ஆஸ்தி என்பதின் அப்போ பாபாவோட சேர்த்து ஆஸ்தின்னு நினைக்கணும். ஆஸ்தி என்பதின் விரிவாக்கம் கிடைச்சிருக்கு தானே. அது எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. இங்கே உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி நினைவில் வருது. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தியை யாருக்கு கொடுக்குறாரு? பாரதவாசி குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவருடைய பிறவியை இங்கே தானே கொண்டாடுறாங்க சிவஜெயந்தி. அப்போ இங்கே தான் கொடுக்குறாரு. இது இந்த ட்ராமாவில் ஆதி அந்தம் இல்லாத நிரந்தரமாக பதிவாயிடுது. இப்போ மட்டும்தான் இந்தியாவுக்கு லக்கா? ஒவ்வொரு கல்பத்திலுமே இந்தியாவில் மட்டுமே இது நடக்கும். ஆதி அந்தமே கிடையாது. ஒவ்வொரு தடையும் இங்கே தான்ப்பா அவர் வருவார். எப்படி பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த பாரத கண்டம் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தது. காந்தி பிறந்த ஊர் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மகிமை. யோசிக்கிறார், கடவுளே பிறந்த ஊர்னா அது என்ன சாதாரண விஷயமா? அதனால்
பாரத கண்டம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது இறைவன மாதிரியே. இங்கே பாபா இங்கே தான், இந்த பாரதத்தில் தான் பாபா வந்து முழு உலகத்துக்கும் சத்தியத்தை கொடுக்கிறாரு. அப்போ அனைத்திலும் பெரிய தீர்த்த ஸ்தலம் எது? பாரத பூமி. ஏ காட்ஃபாதர், எங்களை வீட்டுக்கு சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. பாரதத்தின் மேலே தான் எல்லாருக்குமே அன்பு இருக்குது. இதுக்கு சூப்பர்ல, பாரதத்துக்கு மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்குன்ற ஆன்மீகனாலே இங்கே தான் ஈர்க்கப்பட்டு வராங்க எல்லாரும். அப்போ யோகாவா பாரதம், எல்லாமே பாரதம் தான். எது எடுத்தாலும் பேய் ஓட்டுறதுக்கும் பாரதம் தான், ஆண்டவனை நினைக்கிறதுக்கும் பாரதம் தான், முக்தி அடைறது எல்லாமே. ஸோ அவ்வளோ அன்பு பாரதத்தின் மேலே எல்லா நாட்டு சார்ந்தவர்களுக்கும் இருக்குது. ஏன்னா பாபா கூட பாரதத்தில் தான் வர்றாரு. இப்போ பாபா சொன்னபடி நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கோபி வல்லவருடைய கோபியர் நீங்கள். சத்தியுகத்தில் கோபியருடைய விஷயமெல்லாம் கிடையாது. கோபியர் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, அது ஓகே, ஸ்தூலமாக அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. பட் அந்த புல்லாங்குழல் ஓசையில் மயங்கி ஆடுறது இங்கே நடக்குது. எந்த புல்லாங்குழல் ஓசை? முரளி தான் புல்லாங்குழல் ஓசை. அப்போ கோபியருக்கான விஷயம் சத்தியுகத்தில் கிடையாது, இங்கே தான். நீங்கள் தான் அந்த கோபியர்கள். அங்கேயோ சொர்க்கத்தில் விதிமுறைப்படி ராஜ்யம் நடைபெறுது. சரித்திரம் எதுவுமே கிருஷ்ணருக்கு கிடையாது. யாருக்கு சரித்திரம்? ஒரு தந்தைக்கு தான். அவருடைய சரித்திரம் எவ்வளவு பெரியது. பாபாவுடைய சரித்திரத்தை தான் ராமாயணமாகவும் மகாபாரதமாகவும் பைபிளாகவும் குரானாகவும் எல்லா மதத்திலுமே இருக்குது. அது ஒன்றும் சத்தியுகத்துடைய உண்மையான புராணம் கிடையாது. சத்தியுகத்தில் யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க இல்லையா? இழந்த ராஜ்யத்தை மீண்டும் மீட்டெடுத்து கொடுக்கறது தானே ராமாயணம், அதே தானே மகாபாரதமும். இப்போ அதெல்லாம் எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. இறைவனுடைய சரித்திரம் அது, கிருஷ்ணருக்கு கிடையாது. அவருடைய சரித்திரம் எவ்வளவு பெரியது. சிவபாபாவுடைய சரித்திரம் தூய்மை இழந்த இந்த படைப்பு முழுசையும் தூய்மையாக்குறாரு. இது என்ன சாதாரண திறமையா? உடம்பே இல்லாமல் ஆக்குறது தான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய திறமை. இந்த சமயம் எல்லா மனுஷர்களுமே அஜாமில் மாதிரி பாவிகளாக இருக்கிறாங்க. அஜாமில்னா யாரு தெரியுமா? தன்னுடைய பொண்ணுடைய அழகிலே மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி உலகமே இருக்கலாம். மனிதர்கள் எல்லாருமே இந்த சாதுக்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு மனிதர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இல்லை, தம பிரதான உலகம். அவங்களுக்கே பாப விமோச்சனம் கொடுக்கறது தான் பாபா வரார். பாபா தான் கொடுத்தாகணும் இல்லையா? இவங்களுக்குமே நான் தான் விமோசனம் கொடுக்கணும். அவங்க பின்னாடி போய் என் நேரத்தை விளையாடுறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? விதை கடிச்சிச்சு. ஒட்டுமொத்த மரத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுடைய எல்லாத்துடைய ஒத்துழைப்பு வேணால் விதையை பிடிச்சிக்கிட்டா போதும், பாபா பிடிச்சிக்கிட்டா போதும். இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்படி நடிகர்களாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் நடிகன் தானே. நீங்கள் 84 பிறவி எடுத்து உங்கள் பாகத்தை நடிக்கிறீங்க. சிவபாபா கூட படைப்பவர், இயக்குபவர், முக்கிய நடிகராகவும் இருக்கிறாரு. செய்பவர் செய்விப்பவர் இல்லையா? என்ன செய்கிறாரு பாபா? என்ன செய்கிறாரு? தூய்மையாக்குறாரு. தூய்மையாக்குறாரு. நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க வந்து தூய்மையாக்குங்கன்ட்டு. நானும் இந்த நடிப்பின் பாகத்தில் தான் கட்டுப்பட்டுருக்கிறேன். அவர் வேலை செஞ்சுட்டு அவர் போயிடுறாரு. தூய்மையாக்குறது மட்டும்தான். அவர் தூய்மையாயிட்டாலே நமக்கு எல்லாம் கிடச்சிடும். அந்த வேலையை மட்டும் அவர் செய்கிறார். அப்போ நானும் இதில் கட்டுப்பட்டுருக்கிறேன். வேறு யாருமே இப்படி சொல்ல முடியாது. நாடகத்தில் நான் கட்டுப்பட்டுருக்கேன்னு யாரும் சொல்ல முடியும்? யாருக்கும் அந்த ஞானமே கிடையாது. இது ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு? இந்த நாடகம் எப்போ உருவாக்கப்பட்டது? இதுவோ அனாதியாக உருவாக்கப்பட்ட நாடகம். இதுக்கு ஆரம்பமோ இடையோ கடையோ கிடையாது. பிரளயம் ஏற்படுதா? அதுவும் கிடையாது. அது ஒட்டுமொத்தமாக இந்த நாடகம் ஒரு டைம் முடியுமானா முடியாது. அது பாட்டுக்கும் இரவு பகல் மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். இது எப்போ உருவாச்சு? யாருக்கும் தெரியாது. ஏன் உருவாச்சு? அதுவும் தெரியாது. இதுதான் ஆச்சு இல்லையா? அது இதை கேட்கறதுனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது.
அப்பா சொல்கிறார், நீங்கள் நாராயணா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாத கேள்வி நமக்கு இருக்கு. அப்பா சத்தியம் தான் சொல்லுவான்னு தெரியும் இல்லையா? ஆத்மா இருக்குதே, அது அழியாதது. ஒருபோதும் அது அழியாது. நடிப்பின் பாகம் கூட அழியாததாக கிடைச்சிருக்கு. ஆத்மாவும் அழியாது, அதில் இருக்கிற நடிப்புடைய பாகமும் அழியாது. ஏன்னா இது எல்லையற்ற ட்ராமா. இதை உங்களுக்கு பாபா சுருக்கமாக அமர்ந்து புரிய வைக்கிற 5000 வருஷத்துக்கு அதையும் துல்லியமாக ஒன்று ஒன்றா சொல்லலை, சாரமாக சொல்கிறார் சுருக்கமாக. இந்த ட்ராமாவுடைய பங்கு கூட எப்படி நடைபெறுது பாருங்க. மற்றபடி பரமாத்மானாலே செத்தவங்களுக்கு கூட உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னெல்லாம் கிடையாது. இது பாபா ட்ராமா கட்டுப்பட்டுருக்காரு. அப்போ அது நல்லா இருக்காது, ஒருத்தருக்கு மட்டும் உயிரை கொடுத்துட்டு போனார்னா. அப்படியெல்லாம் கிடையாது. இது குருட்டு நம்பிக்கையுடைய மாயாஜால வித்தையுடைய விஷயங்கள். இதெல்லாம் இங்கே கிடையாது. செத்தவனை எடுத்துகிட்டு வந்து நீ தானே கடவுளை இது பண்ணுன்னா, ஞானம் தெரியல, அந்த குழந்தை யார் உள்ளே விட்டுருந்தாங்க பாபா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. மாயாஜால வித்தை கிடையாது. இங்கன்னா மாயாஜால வித்தையா சொல்லி கொடுக்குறாரு பாபா, கிடையாது. என்ன தான் பதித பாவனரே வாங்கன்னு தான் கூப்பிட்றாங்க, வந்து மாயாஜாலம் பண்ணுறவரை வாங்கணும் கூப்பிட்றாங்க, கிடையாது. எங்களை தூய்மையாக்குங்க. அப்போ நிச்சயமாக ஒரு வராது. தூய்மையாக்க வாங்க வாங்க எங்களை காப்பாற்றுன்னா கண்டிப்பாக வராது. கீதை தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயாக இருக்குது. பகவான் தான் கீதையை சொல்லியிருக்கிறாரு. நல்லது. சகஜ ராஜயோகத்தை எப்போ பாபா வந்து கற்பித்தார், இதுவும் உங்களுக்கு தான் தெரியும். பாபா வர்றது கல்பத்தின் சங்கம யுகத்தில். அந்த சமயம் தான் வந்து தூய்மை உலகமாகிய புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. சத்தியுகத்தில் வந்து ஸ்தாபனை செய்ய மாட்டார் தானே, அங்கே தூய்மையான உலகமாகவே இருக்கும். கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் கும்பமேளா நடைபெறுகிறது. அந்த கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் இந்த கும்பமேளா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும்? 5000 வருஷத்துக்கு ஒரு முறை. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா. இதில் பரமபிதா பரமாத்மா வந்து எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி அழிச்சிட்டு போவார். கல்பத்தின் ஆயுளை ரொம்ப நீளமாக ஆக்கிட்டதுனால மனிதர்கள் குழம்பி போயிட்டாங்க. கடவுள் வருவார், எப்போ வருவாருன்றதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, கீதையை பகவான் எப்போ சொன்னார்? பகவான் தான் சொல்லியிருக்கிறார், அதில் டவுட் கிடையாது. அதனால தான் அது உயர்ந்த இதாக இருக்குது. ஆனால் எப்போ சொன்னார்? கீதை ஒரு மனிதனுடைய அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வந்து விடுவிக்கக்கூடியது. அதிலே இருக்கும் இந்த 5 விகாரங்கள் தான் உங்களுடைய சத்ருக்கள் கிட்ட. அப்போ இதிலேருந்து எப்போ விடுவிக்கிற இந்த ஞானத்தை கொடுப்பாங்க? எப்போ மாட்டிக்கிட்டீங்களோ அப்போ தான் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ எப்போ மாட்டிக்கிறோம்? கல்பத்துடைய கடைசியில். ஸோ அந்த சங்கமத்தில் தான் வராது. அப்போ கும்பமேளானா கடலும் நதியும் கலக்கிற இடத்த கொண்டாடுவாங்க. ஞானக்கடல் சிவபாகவும் ஞான நதிகள் நாமளும் சந்திக்கிற இந்த கும்பமேளா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறதுக்காக வராரு. லட்சக்கணக்கான வருஷம் கல்பம் அப்படின்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு புரியல. ஆனால் உங்களுக்கு புரியுது. உங்களுடைய பத்திரிகைகள் கூட வருது. அதையும் குழந்தைங்க நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய சங்கமயோக புக்கை வந்து மற்றவங்க படித்தாங்கன்னா என்ன புரியும்? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ரொம்ப அக்கறையாக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி தருவோம். அது நமக்கான புக்கு இல்லையா? அப்போ பாபா சொல்லியிருக்காரு, எழுதி வைங்க. என்ன எழுதி வைக்கணுமா? இங்கே எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே 5000 வருஷத்துக்கு முன் மாதிரியே நடக்குது. ஞானம் வந்துச்சுல, எல்லாம் யோசிப்பாங்க. இப்போ என்னென்ன நடக்குது இது எல்லாமே 5000 வருஷம் முன்னாடி துல்லியமாக நடந்துச்சு. இவ்வளோதான் ஞானம் இல்லையா? அப்படி எழுதி வைங்க. எதுவுமே இது கிடையாது. எது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சோ அதுதான் இப்பயும் நடந்துட்டு இருக்குது, ரிப்பீட் ஆகுது. யாராவது இதை புரிஞ்சுக்கணும்னா வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு எழுதுங்க. இதோடைய ரகசியத்தை, ஆழமான ரகசியத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் யுக்திகளை உருவாக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். 5000 வருஷம் முன்னாடி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்டில் பேனர் வச்சுட்டு
இதே பேனரை 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு உள்ளே இருக்கிற மெசேஜெலாம் விடுங்க. இந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு ஆட்டம் காணும். 1000 வருஷம் முன்னாடி வரும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த போர்டை பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி வேறு இருக்கும். அப்போ யோசிக்காது. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி யுக்திகளை உருவாக்குங்க. நாம் நியூஸ் பேப்பரில் என்ன போடுறது அப்படின்னு நீங்கள் தான் உருவாக்கணும். என்னென்னலாம் போட்டு அவங்களை வசீகரிக்க முடியும்ன்ட்டு. இந்த மகாபாரத யுத்தம் எப்படி தூய்மையான உலகத்தின், அதாவது சொர்க்கத்தின் வாசலை கேட்ட திறக்குதுன்னு நீங்கள் எழுதுங்க. புரிஞ்சுக்கோங்க. கல்பத்துக்கு முன் மாதிரி அப்போ சொல்லலாம். நம்ம மகாபாரதத்துக்குள்ளே போக தேவையில்ல. அந்த மகாபாரத போர் கடைசியில் நடந்து முடிச்ச அப்புறம் கிருஷ்ணன் சொல்வார், இந்த போரின் மூலமாக ஹஸ்தினாபுரம்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு பாரதம்னு பேர் வைக்கணுன்ற. அப்போ புது உலகமாக மாற்றுறதுக்கு தான் அந்த போர் நடக்குது இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடுங்க. அதன் மூலமாக தான் சொர்க்கம் திறக்குது. மகாபாரத யுத்தத்தின் மூலமாக நிறைய நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு பாபா சூப்பராக கொடுக்குறாரு பாயிண்ட். அதுவும் எப்படி போடணுமா? போன கல்பத்தில் நடந்த மாதிரியேன்னு போடுங்க. அதுதான் நமக்கு மீண்டும் நடக்குது இல்லையா? மீண்டும் மகாபாரதம்னு விஜய் டிவியில் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அவங்க அந்த ப்ரோக்ராமை மறுபடியும் போடுறதுனால போட்டாங்க. ஆனால் உண்மையிலே மீண்டும் மகாபாரதம் தான் நடக்க போகுது. அப்போ இப்போ மகாபாரத யுத்தத்தின் மூலம் சத்யுகத்துடைய ஸ்தாபனை எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இறை தந்தை கிட்ட இருந்து உங்களுடைய பிறப்பு உரிமையை நீங்க வாங்கணுமா? பெற்றுக்கொள்ளுங்க. போடலாம் பாருங்க. எலெக்ஷன் அப்ப ஓட்டு போடுறது உங்களுடைய பிறப்புரிமை. இவ்வளவு செலவு பண்றாங்க அந்த இதுக்காக. எங்க பார்த்தாலும் கடவுளுடைய சொத்து பிறப்புரிமை, அதை வாங்கிக்கோங்க. இதை போடணும். அடுத்த மாசத்துல எலெக்ஷன். அப்ப பாருங்க, கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அவங்க கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு. அதனால அவ்வளோ விளம்பரம் பண்ணாங்க. நம்ம ஈஸ்வர கவர்மெண்ட் நாம தானே உருவாக்கணும். இப்போ நாமளும் அது மாதிரி யுக்தி உருவாக்கலாம் இல்லையா? இந்த பிறப்புரிமையை பாபா கிட்ட வாங்கிக்கணும்னா வாங்கிக்கோங்க. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் வேலைக்காவது. ஞான சூரியன் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, இப்படியெல்லாம் ஞானக்கடலை கடைங்க. அந்த மனிதர்கள் எப்படி நல்ல கதையெல்லாம் உருவாக்குறாங்க பக்தியில். இவங்களை வெட்டினார், அவங்களை குத்தினார், அதை அப்படியே மறந்து கேட்குறாங்க. உண்மையான ஞானத்தை எப்படி புரிய வைக்கிறது? நீங்கள் யுக்தியை உருவாக்குங்க. ஸோ இது நாடகத்தில் பதிவாயிருக்கு. அதன்படி பாகத்தை அந்த பக்தியை சார்ந்தவங்க நடிக்கிறாங்க. வியாசர் கூட டிராமாவின் திட்டப்படி தான் சாஸ்திரங்களை உருவாக்கி இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கிடைச்ச பாட்டு அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ட்ராமாவை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் இப்போ என்னென்னலாம் நடிக்கிறீங்களோ இந்த ட்ராமாவில், அது அப்படியே என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க எதுக்கு? மீண்டும் ஞானத்தை கேட்கல, மீண்டும் கேட்க. நான் கேட்ட அதே ஞானத்தை கேட்க, அதே இடத்துக்கு, அதே உடலில் வந்திருக்கிறீங்க. மீண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். மற்ற அனைத்து தர்மங்களும் அழிய போகுது. இந்த ஞானம் நிறைந்தவர்களாக நீங்க தான் ஆகிட்டு இருக்கிறீங்க. பாபா உங்களை தனக்கு சமமான ஞானம் நிறைஞ்சவராக ஆக்குறாரு. அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச அத்தனை ரகசியத்தையும் சொல்றாரு இல்லையா? சிதம்பர ரகசியம்ன்றாங்க, இதுதான் அது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, நீங்க அரை கல்பத்துக்கு அமைதி நிறைந்தவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு சின்ன என்ன பண்ற அப்படி கூட தோணாது. குழந்தைங்க இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தைங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது தெரியுமா? அப்பா அம்மாவை போய் பாருங்களா, நீங்கள் அப்படி டார்ச்சர் பண்ணுதுங்க. ஆனால் அந்த குழந்தை கூட அமைதியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி அமைதி நிறைந்தவர்களாக இருப்பீங்க. எந்த விதமான அசாந்தியும் உங்களுக்கு அங்கே இருக்காது. இங்கே அசாந்தியை தவிர எதுவும் கிடையாது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா அசாந்தி இருக்காது. குழந்தைங்க கூட ஒருபொழுதும் அழுவதே கிடையாது. சதா புன்சிரிப்புடனே இருப்பாங்க.
இங்கேயும் கூட நீங்க அழக்கூடாது. பாட்டு இருக்குது இல்ல, என்ன பாட்டு இருக்குது? அம்மா செத்தாலும் நல்லா சாப்பிடணும். யார் அழறாங்களோ அவங்க இழக்கிறாங்க. இது சூப்பரா இருக்குல்ல, பஞ்சு டைலாக் மாதிரி இருக்குது இல்லையா? சூப்பரா. அப்ப பதவியும் கூட தாழ்ந்ததா போயிடும். இழக்கிறீங்க, பதவியும் தாழ்ந்ததா போயிடுது. உங்களுக்கு பதிகளுக்கெல்லாம் மேலான பதி, கணவனுக்கெல்லாம் மேலான கணவன் இறைவன் கிடைச்சிருக்கிறார். அவர் கண்டிப்பா இறக்க போறது இல்லை. அப்புறம் எதுக்கு அழுவுறீங்க? அழியக்கூடிய மனிதர்கள் அழியதான் செய்வாங்க. அதுக்கு எதுக்கு அழுவுறீங்க? அது தெரியாது, பிறக்கும் போதே தெரியும் தானே குழந்தை எப்படின்னு போயிடுங்க. இப்ப அவர் சொர்க்கத்தின் ராஜ பதவியை உங்களுக்கு கொடுக்கிறார். அது அழற விஷயமா? நாராயணன் ஆகிற பதவியை கொடுக்குறாரு, எதுக்கு அழுவுறீங்க? சரி, கொடுக்குறவர் செத்து போயிடுவாரா? அப்புறம் ஏன் அழுறீங்க? எப்படி கேட்குறாரு பாருங்க. உங்களுக்கு ராஜ பதவியை கொடுக்குறாரு சொர்க்கத்துல, ஒருபோதும் அவர் இறக்கிறதே இல்லை. பிறகு அழறதுக்கு என்ன அவசியம் பார்த்தா எனக்கு சத்தியமா புரியலன்ற. அப்ப அழுதிங்கன்னா உங்களுக்கு இந்த ஞானம் புரியலன்னு இல்லையா? அவர் கூடவே வேற இருக்கிறார். யாரு அழுதுன்னா என்னன்னே தெரியாதவங்களா ஆகுறாங்களோ அவங்க தான் ராஜ பதவி கொடுக்குறாங்க. சமவாணி இல்லை இன்னைக்கு. அதான் இப்போ பாபா சொல்றாரு. அப்ப நீங்க ராஜாவாகணும்னா எதுக்காகவும் நீங்க அழக்கூடாது. சிரிச்ச முகத்தோட இருக்கணும். மற்றவங்களுக்கும் குஷிப்படுத்துற மாதிரி. மற்றவங்க குஷிப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் குஷியா இருப்பீங்க. மற்றவங்கெல்லாம் என்னால எப்படி பாபா அழாம இருக்க முடியும், அவங்கெல்லாம் பிரஜையில போயிடுவாங்க. இந்த நிலைமையில நாம என்னவா இருக்கிறோம்னு பாபா கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா பாபா டக்குன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா அமிர்தவல்ல எல்லாம் குஷி குஷியா பேசுறாங்களா, அழுதுட்டு பேசுறாங்கன்னு அவருக்கு தெரியும்ல. குழந்தைங்களுக்கு கடைசியில எல்லாமே காட்சி கிடைக்கும், சாட்சாத்காரம். எப்படி ஸ்கூல் படித்தா எக்ஸாம் ரிசல்ட் கடைசியில் வந்துடுது இல்லை, அதே மாதிரி ருத்ர மாலை இப்போ எப்படி உருவாகுது, எப்படிப்பட்டதாக உருவாகுது, அது கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த மணி முன்னாடி இருக்குது, எந்த மணி பின்னாடி இருக்குது தெரிஞ்சிடும். அப்போ தான் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ எப்போ கடைசி நாட்கள் வருமோ அப்போ தான் அதிகமாக முயற்சி செய்கிறாங்க. அப்போ தான் தடையுமே அதிகமாக வரும். நாம் இந்த பாடத்தில் ஃபெயில் ஆகிடுவோம். உங்களுக்கே கூட அது தெரிய வந்துடும். திரும்ப திரும்ப ஒரு டெஸ்ட் பேப்பரில் ஃபெயில் ஆனால் நமக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு குழந்தைங்க மேலே அப்படி ஒரு அன்பு பாபா, மோகம், பாசம். பாபா சொல்கிறார், இதை நீங்கள் நீக்கியே தீரணும், வேறு வழியே கிடையாது. உங்களுடைய மோகம் ஒருத்தர் மேலே தான் வைக்கணும். யார் மேலே? மட்டும்தான். குழந்தை மேலே மோகம்னா, உங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்குதுன்னா பெரும்பாலும் இப்போ எல்லாருக்கும் 2 குழந்தை இருக்கும். அந்த குழந்தை இப்போ இந்த உடம்புக்கு கிடைச்ச குழந்தை, அந்த ஆத்மாவுடைய கடைசி பிறவியில் கிடைச்ச உடம்புடைய குழந்தை. ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சத்தியுகத்தில் 2 குழந்தை இருக்குங்க, அது ஞாபகம் இருக்கா? அது சுகத்தை மட்டுமே கொடுக்குற குழந்தை. அப்போ அதை தான் நம்ம நினைக்கிறோம், ஏன் துக்கத்தை கொடுக்குற குழந்தைய நினச்சிக்கிட்டு இல்லையா? அதனால் இப்போ அது தெரியாது அங்கே எப்படி இருக்கணும். அதனால் சத்தியுகத்தில் நான் இப்படி இருப்பேன் அதை நினைங்க, பாபாவை மட்டும் மோகம் வைங்க. ஏன்னா அவர் தான் கொடுக்க போகிறார். மற்றவங்களாம் நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிறவங்க. மற்றபடி ட்ரஸ்டி ஆகி பராமரிக்கணும் சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே பாபா தான் கொடுத்தாருன்னு. அப்போ ட்ரஸ்டி ஆகி நடந்துக்கோங்க. இது அவருடைய வழிபடி தான் நடக்கணும். எஜமானன் வழிபடி தானே அவருடைய பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். எல்லாத்தையுமே பாபா தான் கொடுத்துருக்குறாரு. அதனால் மோகத்தை விட்டுடுங்க. கொடுத்தவர் எப்போ வேணாலும் வாங்கிக்குவார். உங்களுக்கு என்ன கவலை இல்லையா? அப்போ பாபா தாமே வந்து சொல்கிறார், இதன் மேலே மோகத்தை அகற்றிடுங்க. வச்சிருக்கிறீங்க, அதுதான் வலி கொடுக்குது. இப்போ அறுக்கிறீங்க, களைப்பயிர்னா புரிஞ்சு கிடச்சிருங்களா, இது துக்கத்தை கொடுக்குது, புழுங்கி எரிஞ்சிடுங்க. இது எல்லாமே அவங்கவுங்களுடையவை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சாரி இது எல்லாமே அவருடையவைன்னு புரிஞ்சுக்கோங்க. யாருடையது?
கண்ணில் பார்க்கறது எல்லாம் பாபா நமக்கு அனுபவிக்க கொடுத்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால அவருடைய வழிமுறைப்படியே போங்க. இப்போ பாருங்க, அவர் தான் கொடுத்தாரு 5000 வருஷம் நீங்கள் சுகத்தை அனுபவிக்க, அவர் தான் படித்தாரு, எல்லாம் ஓகே தான். துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அதை அழிக்க போகிறேன் குழந்தை, உனக்கு சுகம் நிறைஞ்ச உலகத்தை கொடுக்குறேன், இப்போ அதன் மேலே பற்ற எடுத்துடுன்றார். கொடுத்தவர் தான் சொல்கிறார் எடுக்க சொல்லி. இப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன கவலை? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அப்போ அவருடைய வழிமுறைப்படியே செல்லுங்க, கொடுத்தவருடைய வழிமுறைப்படி செல்லுங்க, அவருடைய காரியத்தில் மட்டுமே ஈடுபட்டுருங்க. இதுதான் அவருடைய நினைவு, அவருடைய வழி, அவருடைய காரியம். இந்த 3 மட்டும் நான் இருக்கிறேன்னா பாருங்கள், வேற எதுலேயுமே ஈடுபடுத்தாதீங்க உங்களுடைய எண்ணம் சொல் செயலை. அவினாஷி ஞான ரத்தினங்களை தானமாக கொடுத்துக்கிட்டே இருங்க, ரெஸ்டே எடுக்காதீங்க. நீங்களே அப்பாயின்மெண்ட் வாங்க, இந்த டைம் யோகா, இந்த டைம் பாபா வாணி படிக்கிறேன், இந்த டைம் ஒருத்தருக்கு அதை சொல்கிறேன், இப்படி ஞான ரத்தினத்தை தானமாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ எப்படி மாயா வரும், எப்படி துக்கம் வரும்? இங்கே கன்னியாக்கள் மீது பாபாவுக்கு எல்லாரையும் விட அதிக மதிப்பு இருக்குதாம், கல்யாணம் ஆகாத பெண் சகோதரிகள் இல்லையா? கன்னியாக்கள் ஏன் அவங்க மேலே அவ்வளோ மதிப்புனா, கர்ம பந்தனத்துலேருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஆண் குழந்தைங்களுக்கு லௌகீக தந்தையின் ஆஸ்தியினுடைய போதை இருக்கும். கன்னியாக்கள் லௌகீக தந்தையின் ஆஸ்தியை பெறுவது கிடையாது. இங்கே இந்த தந்தை கிட்ட ஆண் பெண்ணுன்ற வித்தியாசமெல்லாம் கிடையாது. பாபா ஆத்மாக்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறாரு. நாம் எல்லோரும் சகோதரர்கள், பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறோம்னு உங்களுக்கு தெரியும். ஆத்மா தான் படிக்குது. இதெல்லாம் என்ன, அது ஆத்ம பயிற்சிக்காக. பாபா எப்பவுமே ஆத்ம பயிற்சிக்காக எல்லா வாணியிலும் சொல்லுவார், சாக்கார் வாணியில். அது நம்ம படிக்கும் போதே புரிஞ்சுக்கணும், இது ஆத்ம பயிற்சிக்காக நமக்குள்ளே சொல்லிக்க வேண்டியது. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, எல்லாமே அவருடையவை, ஞான ரத்தினங்களை கொடுத்துட்டே இருங்க. பெண்கள், கன்னியா திருமணமாகாத பெண்கள் மேலே அதிக மதிப்பாங்க. ஏன்னா பையனுக்கு கூட அப்பாவுடைய சொத்து மேலே மோகம் இருக்குமா, பொண்ணுக்கு அது கிடைக்காது இல்லை, கல்யாணம் ஆனால் தான் அது வரதட்சணை கொடுப்பாங்க. அதனால் அவங்க சுதந்திரமானவர்கள். ஆனால் இங்கே வந்து ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்குமே பாபா கொடுக்குறாரு. பாபா கொடுக்குற சொத்தில் பற்று வைங்க, மனிதர்கள் கொடுக்குற சொத்தில் பற்று வைக்காதீங்க இல்லையா? அப்போ இங்கே எல்லாருமே என்னது, ஆத்மா, ஆண் பெண் எல்லாம் கிடையாது, எல்லாம் சகோதரர்கள். அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ அது மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் ஆத்மா, ஆத்மா சகோதரர்கள், அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆத்மா தான் படிக்குது, ஆத்மா தான் பாபா கொடுக்குற ஆஸ்தியை எடுக்குது வேறு வேறு உடம்புல. எவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆஸ்தி அடையிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. அப்போ என்ன பண்ணோம், அதிக அளவு ஆஸ்தி அடையிறதுக்கு நினைவு, தாரணை, சேவை அதிகப்படுத்தணும். பாபா வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வைக்கிறார். சிவபாபா நிராகாரர், அவருக்கு பூஜையும் செய்கிறாங்க. சோமநாத் ஆலயம் தான் முதல்ல உருவாக்குனாங்க. இப்போ சிவபாபா வந்து என்ன செஞ்சாருன்னு இவ்வளோ கோயிலை கட்டியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஏன் அவருக்கு நினைவு சின்னம் கட்டியிருக்கிறாங்க? கல்பமாக இப்படி தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் ட்ராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு, மீண்டும் நடக்கும். பாபா இங்கே தான் வர வேண்டி இருக்குது. பழைய உலகம் அழிந்தே தீரணும் சொல்கிறது இறைவு, அதில் மாட்டிக்காதுங்க. பழைய உலகம், பழைய உடல், பழைய சமஸ்காரம் இதெல்லாம் நம்மளுடைய எதிரி. அதுதான் கடைசியில் கால வாரிடும். அது அழியத்தான் போகுது. அதுக்கு நீங்களே அழிச்சிடுங்க புத்தினால. இது ஒன்றும் வருத்தத்துக்கான விஷயம் கிடையாது. உலகம் அழிந்து நல்லது, ஏன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது இல்லையா? இது ரத்தாறு ஓடக்கூடிய ஒரு விளையாட்டுன்றது. ரத்தாறு தான் ஓடும், ஆனால் இது ஒரு விளையாட்டுன்றது. வீணாக எல்லாருமே கொல்லப்படுவார்கள். இல்லைன்னா யாராவது ஒருத்தரை கொலை பண்ணுறாங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிடும். பார்க்குறவங்க எல்லாம் வெட்டினா யாருக்கு போய் தூக்கு தண்டனை போடுறது? பாபா சொல்கிறாருப்பா, இதை கட்சியில் அப்படி வெட்டிக்குவாங்க. தனியாக ஒருத்தனை கொலை பண்ணால் தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. ஆனால் எல்லாரையுமே
கொல்லப்படுவாங்க அப்படின்றது வந்து அது பாம்பு போடுறது, இயற்கை சீற்றங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோம். அப்போ யாருக்கு போய் தண்டனை கொடுக்கறது? அதான் பாபா சார். இதுவோ இயற்கை சேதங்கள் ரூபத்தில் வரும். சுனாமியை பிடிச்சி ஜெயிலில் போட முடியும்? விநாசம் கண்டிப்பாக நடக்கும். அமரலோகம் மரண உலகத்தின் அர்த்தம் கூட யாருக்கும் தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரியுது. மரண உலகம் எது, அமர உலகம் எது? சத்தியம். இன்னைக்கு நாம மரண உலகத்தில் இருக்கிறோம், நாளைக்கு நாம அமரலோகத்தில் இருப்போம். அதுக்காக தான் இப்போ படிக்கிறோம். இந்த படிப்பு அமரலோகத்துக்கு போகிறதுக்கான படிப்பு. மனிதர்களோ இது தெரியாம அஞ்ஞான இருள்ல, பயங்கர இருள்ல இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஞான அமிர்தத்தை ஊட்டி விடுறீங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் ஊட்ட ஊட்டா ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தூங்கி உறங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, அப்படியா கடவுள் ஆசை, மறுபடியும் போய் குப்பையில் போய் விழுறாங்க, அப்படி தூங்கிடுறாங்க. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. இது அதே மகாபாரத யுத்தம். இதில் சொர்க்கத்தின் கேட்டு திறக்கிறது. இதான் ஹிந்தியில் சொல்லுவாங்க, பிரம்மா உங்களுக்கு சொத்து கொடுக்கும்போது தூங்கிட்டியான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சங்கமதத்தில் இறைவனுடைய ஆஸ்தி கொடுக்குறாருன்னு சொல்லும்போது கேட்டு தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இது அதே மகாபாரத யுத்தம். இதில் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி அமரநாத்தில் வந்து அமர கதையை சொன்னார். சொல்லும்போது பார்வதி தூங்கிட்டாங்கன்றது என்னது, எல்லாம் தூங்கிட்டு போயிடுறாங்க இல்லையா? அதுதான் இப்போ பாபா சொல்றாரு, இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் சொர்க்கத்தின் கேட்டு திறக்குது. இது இந்த ஞானம் நல்லா இருக்குதுன்னு எழுதுறாங்க, இந்த ஞானத்தை யாரும் கொடுக்க முடியாதுன்னு எழுதுறாங்க, நாங்கள் இதை மதிக்கிறோம்னு எழுதுறாங்க. ஆனால் அவ்வளோதான், அவங்க தாங்களாக எந்த ஞானத்தையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. பிறகு தூங்கிடுறாங்க. இவங்க தான் கும்பகர்ணர்கள். உங்களால் சொல்ல முடியும், எழுதியும் கொடுக்குறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு, இந்த ஞானம் உயர்ந்த ஞானம் எழுதி கூட கொடுக்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் தூங்கிட்டீங்கன்னு இருந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இங்கே எழுதி கொடுக்குறீங்க, வீட்டுக்கு போனோடனே மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கன்ற. அதுக்கு தான் ஃபோன் பண்ணி கூட கால் பண்ணுவாங்க இல்லையா? கும்பகர்ணனுடைய சித்திரத்துக்கு முன் கொண்டு செல்ல வேண்டும். சொல்லுங்க, இதை கேட்டுட்டு போ, கும்பகர்ணன் சித்திரத்தை வச்சு புரிய வைங்கன்ற இல்லையா? முன்னாடி அழைச்சிட்டு போங்க. இந்த மாதிரி தூங்கிடாதீங்க. அந்த தேவதைகள் காதில் ஊத்துறாங்க, நீங்கள் தான் தேவதை, ஏந்திரிங்க, அப்பா ஆஸ்தி கொடுக்குறாரு, இந்த மாதிரி தூங்கிடாதீங்க. இதை புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப யுக்தி வேணும். நீ தான் கும்பகர்ணன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அதை கொஞ்சம் யுக்தியாக சொல்லணும். நாம எல்லாரும் சேர்த்துக்கணும் இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கடையில் கூட இந்த முக்கியமான ஃபோட்டோஸை வைங்க. யாராவது வந்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, கண்டிப்பாக இதுனா வித்தியாசமாக தான், அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அந்த வியாபாரத்தையும் செய்ய வைங்க. இது கூட உண்மையான வியாபாரம். இதன் மூலம்தான் நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். அப்போ ரெட்டை வருமானம் ஆகிட்டு இதில் வெக்கப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. நிறைய பாபா குழந்தைங்க கூச்சப்பட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க தெரிஞ்சவங்க, நான் எப்படி வர்றது? வெக்கப்படுறதுக்கு என்ன விஷயம்? தெரிஞ்சவங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும் இல்லையா? வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்போ நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். கடையில் நீங்கள் இது மாதிரி படம் வச்சிங்கன்னா பிகே ஆகி இருக்கிறீங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் மட்டும் பிரம்மகுமார் குமாரிகள் இல்லை, நீங்கள் கூட தான். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் பிரம்மா தான் எல்லாருக்கும் தந்தை, ஆதி தகப்பன் அவரை தான் சொல்கிறாங்க. அப்போ பாபா புது படைப்பை படைச்சிட்டு இருக்கிறாரு. பழையதை நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு வச்சு இருக்குது, இன்னும் திகுதிகுன்னு எரியல, அவ்வளோதான். ஆனால் வைக்கிற வேலைலாம் ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் எதுவரை பிரம்மகுமார் குமாரிகளோ ஆகலையோ அதுவரை சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. இப்படியெல்லாம் கடையில் போய் நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா எவ்வளவு எல்லையற்ற சேவையாகிடும். அப்போ நீங்கள் புரிய வைக்கலாம்,
இந்த மாதிரி கடவுள் வந்துட்டாருங்க, இந்த ஞானத்தை தாங்க சொல்கிறேன், இந்த போர்டு உங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறேங்க, லக்ஷ்மி நாராயணன் பார்த்தா காட்டினாலே வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. கூட புரிய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கடையில் போர்டு வச்சா அது நல்ல சேவை பண்ணும் இல்லை. இதெல்லாம் ஜங்ஷன் ஏரியா வைக்கலாம் அந்த மாதிரி பேனர்லாம் கூட. இப்போ பாப்பா சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே இதை ஆலோசனை செய்யுங்க. கடை சின்னதாக கூட இருக்கட்டும், சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, சுவர் மேலே சித்திரங்களை தொங்க விட முடியும். தானம் வீட்டிலிருந்து தொடங்கணும். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். பாபா சொல்றாரு, எந்த ஒரு தேகதாரியும் நினைவு செய்யாதுங்க. நன்மை செய்யணும் அதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எந்த ஒரு தேகதாரியும் நினைக்காதீங்க, சிவபாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. மனிதர்கள் பாவம் குழம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, தெய்வீக உலகத்தின் ராஜ பதவியை அடையணும்னா சூப்பர் சான்ஸ் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்கன்றது. இப்போதான் அதெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்காது, வாங்க. வந்துட்டு போனாலே உங்களுக்கு பதவி, நீங்கள் சும்மா வந்துட்டு போங்கன்னு சொல்லுங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக முக்கிய சாரம், ஒரு பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் தூய்மையான உண்மையான மோகம் வைக்கணும், பற்று, தூய்மையான மோகம். அதே நேரத்தில் உண்மையான பற்றும் இருக்கணும். உண்மையான பற்றுனா என்ன அர்த்தம் தெரியுமா, பாபாவை மட்டும் நினைக்கணும். இன்னொருத்தவங்க சேர்த்து நினச்சா அது உண்மையான பற்று கிடையாது இல்லையா. அப்போ பக்தியில் கூட தான் போய் கடவுளை போய் நினைக்கிறாங்க. ஆனால் எதுக்கு நினைக்கிறாங்க, இவங்கள காப்பாற்றுங்க அவங்கள காப்பாற்றுங்கன்ட்டு இல்லையா, அது உண்மையான பற்று கிடையாது. அப்போ அவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். தேகதாரியிடம் வச்ச மோகத்தை எல்லாம் நீக்கிடுங்க, அது துக்கத்தை தான் கொடுக்கும். விக்ரமாஜித் ஆகணும். அதனால் என்ன பண்ணணும், கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு விகர்மமும் நடைபெறக்கூடாது. இதில் மிக மிக கவனம் வைக்கணும். நான் விகர்மாஜித், பாவங்களை வென்றவன், என்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த பாவமும் நடந்துட கூடாது. சூப்பர் ப்ராக்டிஸ் இல்லையா. இது ஒரே பாயிண்ட்டை கூட நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், அதுக்கு கவனம் வச்சுட்டே இருக்கலாம். வரதானம், அன்பு மற்றும் சக்தி ஸ்வரூபத்தின் சமநிலை மூலம் சேவை செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி ஒரு கண்ணில் பாபாவுடைய அன்பு, இன்னொரு கண்ணில் பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடமை, அதாவது சேவை எப்பவுமே நினைவில் இருக்குது தானே, அந்த மாதிரி அன்பு மூர்த்தியுடன் கூடவே இப்போ சக்தி ஸ்வரூபமாகவும் ஆகுங்க. அன்புடன் கூடவே வார்த்தைகள்ல அந்த மாதிரி கூர்மை இருக்கணும். யாருடைய இதயத்தை அடைந்து விட அம்பு பாஞ்சது போல பதிஞ்சிடணும். எப்படி அம்மா குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள்ல கற்றுக் கொடுத்தாலும் தாயோடைய அன்பின் காரணத்தினால அந்த வார்த்தை வேகமானதாகவோ கடுமையானதாகவோ தோன்றாது. அதே மாதிரி தான் ஞானத்தின் சத்தியமான விஷயங்கள் அனைத்தையும் அவங்களுக்கு தெளிவான வார்த்தையில கொடுங்க. ஆனா வார்த்தையில அன்பு நிறைஞ்சு இருந்துச்சுன்னா வெற்றி மூர்த்தி ஆகிருக்கு. செம்ம வரதான் இல்லையா, சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு கண்ணுலையும் ஒரு கண்ணில் பாபாவுடைய அன்பு பாபாவுடைய சேவை இருக்குது, எப்பயுமே நினைவு சேவை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அன்பு மூர்த்தியாகவும் இருக்கணும், அதாவது அன்பு ஸ்வரூபமாகவும் இருக்கணும், சக்தி ஸ்வரூபமாகவும் இருக்கணும். உங்களுடைய வார்த்தையில் அந்த சக்தியும் இருக்கணும், அன்பாகவும் பேசணும். அதே நேரத்தில் அந்த பாபா நினைவு எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிற அந்த சக்தி ஸ்வரூபமும் வெளிப்படணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா முதல்ல அன்பாக பேசிட்டு அடுத்தது நீ எல்லாம் உருட்ட மாட்டேன் நீங்களே சொல்லிட்டு வந்துடுவீங்க இல்லையா. அப்போ அன்பு போயிடுச்சு, சக்தி இல்லாத காரணத்தினால. அப்போ சக்தி இருக்கணும், அந்த வார்த்தை கூர்மையாக இருக்கணும், அவ்வளோ சக்தி நிறைஞ்சு இருக்கணும். நீங்கள் விடுற அம்பு அவங்க இதயத்தை போய் தொலைக்கணும். அம்மா அன்பாக இருக்கிறதுனால குழந்தைகிட்ட என்ன கடுமையாக பேசினா கூட அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. குழந்தைக்கு நம்ம அம்மா தானே,
அதே வேற யாராவது சொன்னா அவ்வளோதான், ஜென்ம விரோதி ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த ஞானத்தின் உண்மையான விஷயங்களை தான் சொல்கிறீங்க, தெளிவான வார்த்தையை தான் சொல்கிறீங்க. ஆனால் அன்பு கலந்து சொல்லுங்க, அப்போ அது போய் வேலை செய்யுன்றார். அன்பு இல்லாமல் பாபா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு எல்லா மதமும் அழிய போகுதுப்பா இப்போ அப்படின்னா கடுப்பாயிடுவாங்கல்ல. அதை ஒரு அன்பு கலந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறதே தெரியாத மாதிரி அன்பு கலந்து சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க மாறிடுவாங்க. சூப்பர் இல்லையா? ஸ்லோகன் அப்போ வெற்றி அடைஞ்சிடும் உங்களுடைய சேவை. ஸ்லோகன் சர்வசக்திவான் பாபாவையே நீங்கள் துணைவரை ஆக்கிக்கிட்டீங்கன்னா பச்சாதாபப்படுறதுலேருந்து விடுபட்டுடுவீங்க. ஆனால் அவருக்கு பதிலாக அழியக்கூடிய மனிதர்களை துணைவனை ஆக்கிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு துக்கம் வந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது, 1% டவுட்டு கூட கிடையாது. சூப்பர் பாயிண்ட்ல பாபா துணைவனை வச்சுக்கோங்க, பாபா கூடவே இருங்க, பாபா கிட்டே இருங்க, எப்பயும் பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. பாபா என்னென்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. பாபாவை துணைவனா வச்சுக்கணும்னு சொன்னா மனிதனுடைய துணைவனா வச்சிருந்தா அழியக்கூடியது துக்கம் வந்தே உங்களுக்கு ஆகும். பாபாவை துணைவரா வச்சிருந்தா நமக்கு துக்கம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரத்த ஆறு ஓடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அது விளையாட்டு, ரத்த ஆறு ஓடுற விளையாட்டுன்னாரு. சூப்பர். வந்து ஒரே ஒரு பூஜை மட்டும் பண்ணியிருக்கிறீங்க, சிவனுக்கு பண்ணி கலப்படமற்ற பூஜை, கலப்படம் இல்லாமல் அவங்களுக்கு அப்பா ஒரு நினைவுலயே இருக்கணும். அப்பா நினைவுல இருந்தா எதையும் வெல்லலாம். அந்த பற்றுன்றது கூடாது. சாமி கும்பிடணும் கூட அந்த பிள்ளைய காப்பாத்து இந்த பிள்ளைய காப்பாத்துன்னு அதெல்லாம் நினைக்க கூடாது. ஒரு பாபா மேல மட்டும்தான் பற்று நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா நினைவு பண்ணணும்னு ஒருத்தவங்க நம்ம சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா இதுலதான் எல்லாருக்கும் நன்மை. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுனால, உங்க பையனுக்கு கல்யாணம் வச்சான்னு கேட்கறதுனால யாருக்கு நன்மை? ஒரு பைசா புண்ணியம் கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, இது வந்து 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற கும்பமேளா. இதுல தான் எல்லா மகிமையும் இல்லையா? சூப்பர். அப்புறம் நடந்ததுதான் நடக்குது, எதுவும் புதுசு கிடையாது. அதனால என்ன பண்ணணும்? அழக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு அழக்கூடாது. அழுதீங்கன்னா இழந்தீங்க, பதவி போச்சு. ஞானம் நிறைஞ்ச குழந்தைங்க எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, அழமாட்டாங்க. சங்கமகத்தில் தான் பகவான் சிவன் வராது, அவரும் நாடகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்காரு. எந்த ஒரு தேகதாரியும் நினைவு செய்யாதீங்க. பாபா வந்திருக்கிறாருன்னா பாபாவுடைய ஸ்ரீமத் படி மட்டும் நடங்க, ஞான ரத்னத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுல தான் உங்களுடைய டைம் போகணும் இல்லையா? அப்புறம் வேற என்ன சொன்னாரு? ஓம் சாந்தி.